Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் चलो. இந்த வீடியோல நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பிரேட்டனோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல் ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன சாப்டர்ல நம்ம சாஹே vs இக்ரிஸ்ன்ற ஃபைட் நடந்திருக்கும். இத்தனைக்கும் அந்த ஃபைட்ல நம்ம ஜின்வோ இக்ரிஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வார்ட கொடுத்து சாஹே எதிர்த்து சண்டை போட விட்டுருப்பான். பட் சாஹே நம்ம இக்ரிஸை நாக் அவுட் பண்றது மட்டும் இல்லாம ஜின்வோட பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்டான சமனான பெருவை சமன் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணிருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜின்வும் பெருவை சமன் பண்றதை விட போன சாப்டர்ன்றது முடிஞ்சிருக்கும். ஸோ சாஹே அவரோட ரீமேட்ச்ல ஜெயிச்சாலா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன வீடியோ முழுசா பார்க்காம இருந்தீங்கன்னா மேல் ஐகான்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாத்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வளவலம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜின்வோ தான் காட்டுறாங்க. ஜின்வோ அவனோட மனசுக்குள்ள ஷேடோ சோல்ஜர்ஸ் நார்மலாவே அவங்க உயிரோடு இருக்கும் போது எந்த அளவுக்கு பவர் லெவல்ல இருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் வீக்கரான பவர் லெவல்ல தான் ஷேடோ சோல்ஜர்ஸா மாறுவாங்க. பட் பெரு பிறக்கும் போதே ஹண்டர்ஸ் எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனா தான் பிறந்திருப்பான். ஸோ இவன் எதிர்த்து ஹண்டர் சண்டை போட்டானா கண்டிப்பா அவ ஜெயிக்கிற சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பெரு ஜின்வோ கிட்ட மை கிங் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜின்வோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்வோ நீ அவளை ஹர்ட் பண்ணாம அவளை டிஃபீட் பண்ணு அப்படின்ற மாதிரி பெருக்கு ஒரு ஆர்டரை கொடுக்குறான். இதை கேட்ட பெரு எஸ் மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தும் பாருங்க. அந்த ஜிம்ல இருந்த ஃப்ராஜைல் திங்ஸ் ஆன கிளாஸஸ், விண்டோஸ், ரூஃப் டாப், லைட் பல்புன்னு எல்லாமே பெரு கத்துற வைப்ரேஷனை தாங்க முடியாம சுக்கா நொறுங்கி போயிடும். அப்ப சாஹே செம்ம ஷாக்ல ஜின்வோ இந்த மான்ஸ்டரோட எதிர்த்து சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி பெருவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பெரு அவனோட கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணி சாஹேவை அட்டாக் பண்ண போக அப்ப ஜின்வோ பின்னாடி இருந்து கிளாஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணாத தக்காளி, நீ அவளை ஹர்ட் பண்ண நீ உயிரோட போக மாட்டடா அப்படின்ற மாதிரி பெருவை மிரட்டுறான். இதை கேட்ட பெரு பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு எஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுது. பெரு இப்படிலாம் பண்றதை பாக்குறப்போ கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. அப்ப சாஹே அவரோட மனசுக்குள்ள அந்த பீஸ்ட் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கு. சோ இது எனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங், நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாஹே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா பெரு சாஹே பின்னாடி வந்து நிக்குது. இதை நோட்டீஸ் பண்ண சாஹேக்கு ஜேஜ் ஐலாண்டே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதாவது ஜேஜ் ஐலாண்ட்லயும் சாஹேவை இதே மாதிரி தானே பெரு அட்டாக் பண்ணிருக்கோம், அது நம்ம சாஹேக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்ப சாஹே நான் ஒரே ட்ரிக்கு 2 தடவை ஃபாலோ ஆக மாட்டேன்டா அப்படின்னு பெருவை செம்ம ஃபோர்ஸா திரும்பி அட்டாக் பண்ண வரா. அப்ப பெரு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் மகளே அப்படின்ற மாதிரி சாஹேவோட அட்டாக்கை ஈஸியா பிளாக் பண்ணுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்போ பெரு அதோட மனசுக்குள்ள என்னோட கிங் எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருக்காரு, இந்த உமனை நான் ஹர்ட் பண்ணாம தோக்கடிக்கணும். அது ஒரு சிம்பிளான மேட்டர் தான். நான் ஜஸ்ட் என்னோட ஓவர்வெல்மிங் பவரை அவளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எனக்கும் அவளுக்கு இருக்க பவர் டிஃபரன்ஸை அவளுக்கு காமிச்சாலே போதும், அவளோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்னால உடைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவளாவே இந்த மேட்ச்ல தோத்துருவா அப்படின்ற மாதிரி நம்ம பெரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப சாஹே பெருவை நோக்கி ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றா. பட் பெரு டாஜ் ஆயிருது. சாஹே உருற மாதிரி தெரியல. நாட் yet நம்ம சாஹே மாத்தி ஸ்லாஷ் பண்ண மணியமா இருக்கா, பெருவும் டாஜ் பண்ண மணியே இருக்கு. அப்ப சாஹே ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறா. இது என்னடா என்னோட எல்லா அட்டாக்கையும் டாஜ் பண்ணுது, இத்தனைக்கும் அதோட காலை ஒரு இன்ச்சு கூட நகட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறா. அப்ப பெரு சாஹே பக்கத்துல போய் சாஹே மூஞ்சி முன்னாடி பயங்கரமா ஒரு கத்துது. இப்படி பெரு கத்துக்கு சாஹே அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாம 2 முன்னாடி பின்னாடி போய் உட்காந்துடுறா. இதை பார்த்தா ஜின்வோ ரைட், இந்த ஃபைட்டோட வின்னர் யாருன்றது டிசைட் பண்ணியாச்சு, சோ சாஹே இந்த ஃபைட்டை நிறுத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ சாஹேட்ட கேட்க, பட் சாஹே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னும் இந்த ஃபைட் முடியல, என்னால இன்னும் சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே எந்திரிச்சு நிக்கிறா. இதை கேட்ட ஜின்வோ இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் சாஹே இப்படி சண்டை போட துடியா இருப்பான்றதை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பெரு ஒன்னும் நார்மலான ஷேடோ சோல்ஜர் கிடையாது, இவன் ஒரு டிஃபரெண்ட் ஆனவன். இவனுக்கு என்னதான் யோசிக்கிற தன்மை இருந்தாலும் இவன் ஒரு கொடூரமான வெப்பன். இப்ப கூட சாஹேவை கொல்லணும்ன்ற வெறி அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த வெறியை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவ எதையோ அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறா, ஆனா அது கூடி சீக்கிரத்துல நடந்துன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த பக்கம் நம்ம சாஹே பெருவை பார்க்கும் போது நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா, உனைய நான் ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பெருவை பார்க்கறா. இதை பார்த்த பெரு செம்ம காண்டாகுது. நிறைய அனிமேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணும் இல்லையா, அதாவது வீரன் எழுந்துட்டான், வீரன் தூங்கிட்டான், அந்த மாதிரி நரேட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பெருவோட இன்ஸ்டிங்க்ட ஒரு வாய்ஸ்ன்றது நரேட் பண்ணுது. அதாவது லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தாலையுமே ஒரு சிச்சுவேஷன்ல அதுங்க பிரிடேட்டரா இல்ல பிரேவா அப்படின்றத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். பட் சாஹே மாதிரியான ஒரு எரை வந்து பெரு மாதிரியான ஒரு பிரிடேட்டரை எதிர்த்து நிக்கிறது ஒரு அன்அக்செப்டபிளான விஷயம்ன்றனால தான் பெரு இந்த இடத்துல செம்ம
காண்டாகுது அப்படின்றத அந்த வாய்ஸ் நரேட் பண்ணுது. அப்ப பெரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனவே அப்படி பாப்பன்னு சாஹேவை செம்ம ஃபோர்ஸா அட்டாக் பண்ண போகுது. ஜின்வு பெரு கிட்ட அதோட கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். பட் பெரு அதோட கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணி ரத்த வெறி பிடிச்சி சாஹேவை அட்டாக் பண்ண போகுது. அப்ப சாஹே அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகி அவரோட ஸ்கில்ல ஒன்னான ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்றா. அப்படி அந்த ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சாஹே பெருவை அட்டாக் பண்றா. அந்த சமயத்துல சாஹே அவளோட மனசுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு மானவ ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஸோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், நான் இவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே தொடர்ந்து பெரு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம சாஹேக்கு அந்த சான்ஸும் கிடைக்குது. கிடைச்ச அந்த சான்ஸை நம்ம சாஹே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பெருவோட நெஞ்சிலே அவளோட கத்தியை விட்டு இறக்குறா. இதை பார்த்த ஜின்னுவும் செம ஷாக்காக அப்ப அந்த நரேட் பண்ற வாய்ஸ் திரும்ப பேச ஆரம்பிக்குது. ஒரே ஒரு சிங்கிள் மூமெண்ட், அந்த சிங்கிள் மூமெண்ட்ல பெருவோட கான்சியஸ்னஸ் அவனோட பழைய கமாண்ட் ஒன்ன ஞாபகப்படுத்துது. அந்த கமாண்ட்ன்றது நம்ம பெரு பிறக்கும் போதே அவன் குயின் இருந்து ரிசீவ் பண்ண கமாண்ட். அந்த குயின் கொடுத்த கமாண்டை நம்ம பெருவால மறக்க முடியல. அதே சமயத்துல அந்த கமாண்ட்ன்றது நம்ம பெருவோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாவே மாறிடுச்சு. அந்த கமாண்டை நம்ம பெருவால இக்னோர் பண்ணவும் முடியல. அந்த குயின் கொடுத்த கமாண்ட் எனிமீஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணணும். ஸோ பெருவோட கான்சியஸ்னஸ்ல இருந்த அந்த கமாண்ட்ன்றது ஆக்டிவேட் ஆகி பெருவோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதாவது பெரு சாஹேவா அவரோட எனிமியா கன்சிடர் பண்ணி சாஹேவா போட்டு தள்ள போறான். கிட்டத்தட்ட பெரு ஒரு பீஸ்ட் மோடுக்கே ஆக்டிவேட் ஆகி செம்ம பயங்கரமா சாஹேவா அட்டாக் பண்ண போறான். இதை பார்த்த ஜின்வோ நிறுத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம பெருவை சொல்ல, பட் பெரு நிறுத்துற மாதிரியே தெரியல. அப்ப சாஹேவோ ரைட்டரா சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கண்ணை மூட்டு உட்காந்துருக்க அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்ன்றே நடக்குது. அங்க இருக்க புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பெருவோட கையை ஜின்வு பிடிச்சி ஸ்டாப் பண்ணிருக்கான். சாஹேக்கு இதை பார்த்து செம்ம ஷாக்கு. அப்ப ஜின்வு நான் அவனை சண்டே ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பெரு கிட்ட சொன்னேன்னு பெரு பயந்து போய் பின்னாடி 10 அடி தள்ளி போய் நிக்குது. ஜின்வு சாஹே கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க சாஹேவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. பெரு பயத்துல மைக்கிங் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் மெர்சி காட்டுங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மண்டி போட்டு மன்னிப்பு கேக்குது. ஜின்வும் ஒரு செகண்ட்ல நடுங்க விட்டேடா அப்படின்ற மாதிரி பெருவை பாக்குறான். அப்படியே ஜின்வு சாஹே கிட்ட நீ எதுக்காண்டி என்னோட கில்டுல ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க, நீ இப்பெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லையே, இது ஜஸ்ட் ஒரு நேம்லெஸ் கில்டு நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். ஆனா நீ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கே உன்னோட உயிரை கொடுத்து சண்டை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, நீ எதுக்கு இவ்வளவு ரெக்லஸா இருக்க, என் கில்டுல ஜாயின் பண்ணணும்னு நீ எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹே கிட்ட கேட்கறான். பட் சாஹே எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. இதை பார்த்த ஜின்னுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாயிருது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டியா, இப்படியே அமைதியா தான் இருக்க போறியா, ஒருவேளை என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அதனாலதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேஷுவலா கேட்கறான். இதை சாஹே எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டோடனே சாஹேக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருது. பட் இது தாண்டா சான்ஸ், வேற வழி கிடைக்காது அப்படின்னு சாஹேவும் உடனே ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல அமெரிக்கன் ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து டைரக்டர் மைக்கிளையும் அப்புறம் செலினரையும் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த இடத்துல காட்டுறாங்க. செலினரும் அந்த மைக்கிள்னு டைரக்டரும் மன்னிச்சிருங்க எங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னு அவங்களோட பாஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பாஸ் நான் உங்களை அப்பாலஜைஸ் பண்றதுக்காக நீங்க வர சொல்லல, அங்க என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கேட்க அதுக்கு டைரக்டர் செலினர் பண்ண அப்சர்வேஷனை வச்சு பார்த்தா சன்ஜின்வும் ஒன் ஆஃப் தி கிங்ல ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்ல, இதை கேட்ட அந்த பாஸ் ஷாக் ஆகுறான். என்னடா சொல்ற லேடி செலினா, சன்ஜின்வு கிட்ட நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் இருக்கக்கூடிய பவர்ஸ்ன்றது அவன்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கேட்க அதுக்கு செலினர் என்னால அதை கிளியரிங் கட்ட சொல்ல முடியல, பட் இதுக்கு முன்னாடி அவேக்கன் பண்ண எல்லாருமே அவங்களோட பவர்ஸை வேறொரு உலகத்துல இருந்து எடுத்துப்பாங்க, அவங்களுக்கும் அந்த அதர் சைடுல இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை என்னால ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில சமயத்துல அந்த இன்னொரு பக்கத்துல இருந்து வர பவர்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த அவேக்கன் பீயிங் அவங்களோட பவரால கவர் ஆகி ஒரு பிரில்லியன்ட் லைட் மாதிரி ரொம்ப பிரகாசமா தெரிவாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் கிங்குன்னு கூப்பிடுவேன். ஆனா இவன் சங்ஜின்வு இவன் வேற மாதிரி இருந்தான். அவன் கூட நான் ரொம்ப நேரத்துக்கு கனெக்ஷன் இல்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்குது ஒரு டார்க்னஸ். அந்த டார்க்னஸில் அவனை நான் பார்த்தேன், அவனும் என்னைய திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தான். இருள் அவனை சூழ்ந்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் அவன் தான் அந்த இருளே அப்படின்னு நம்ம செலினா அப்படியே பயத்தில் நடுங்கின மாதிரியே சொல்கிறான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதை கேட்ட பாஸ் சஞ்சின்வு அப்ப ஈவிலா அப்படின்னு கேட்க அப்ப செலினாரு நான் சஞ்சின்வு நல்லவனா கெட்டவனா அவன் குட்டா ஈவிலான்றதை நான் இங்க டிபேட் பண்றதுக்காண்டி வரல, அவனோட பவர்ஸ் எங்கிருந்து வருதுன்றதை பேசுறதுக்காண்டி தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி அவேக்கன் பண்ண எல்லாருக்குமே அவங்களோட பவர்ஸ்ன்றது வேற ஒரு சைட்ல இருந்து கிடைக்கும், ஆனா இவனோட பவர்ஸ்ன்றது அப்படி இல்லை, இவனுக்கு வேற எங்க இருந்தெல்லாம் கிடைக்கல, இவனோட பவர்ஸ்ன்றது அவனுக்குள்ளேயே தான் இருக்கு, அதுவும் லிமிட்லெஸ்ஸா இருக்கு, அந்த பவர்ஸுக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம செலினா சொல்ல அப்ப அந்த பாஸ் சரி செலினார் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்ல போனா இந்த பாஸ் தான் ஒரிஜினல் டைரக்டர் போல, ஏன்னா நம்ம இவ்வளவு நேரமா டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவனை இவனை டைரக்டர்னு கூப்பிடுறான். என்ன கதைன்னு தெரியல, நம்ம ஏற்கனவே டைரக்டர்னு ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தோம் இல்லையா, அவனோட பேரு மைக்கிள், அவன் பேரை வச்சு கூப்பிடலாம் மைக்கிள்னு. இவ்வளவு நேரம் பாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அவனை இனிமேல் டைரக்டர்னு சொல்றேன், ஸோ குழப்பிக்காதீங்க. இப்போ மைக்கிள் டைரக்டர் கிட்ட நீங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு டைரக்டர் நான் அந்த ஃப்ளோர் B24க்கு போறேன், செலினாரால ஜின்னுவை ரெக்ரூட் பண்ண முடியலனா நம்ம அந்த ஜின்னுவை ரெக்ரூட் பண்றதுக்கு வேற வழியை யூஸ் பண்ணி தானே ஆகணும், உனக்கு நம்ம ஊர்ல அப்பீரான ஃபர்ஸ்ட் ரெட் கிட் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி டைரக்டர் கேட்க
கேட்க அதுக்கு மைக்கிள் அதை எப்படி என்னால் அந்த கொடூரமான டஞ்சனை மறக்க முடியும், அந்த டஞ்சனால யூஎஸோட மொத்த பெஸ்ட் சைடுமே டிஸ்ட்ராய் ஆச்சு, அதை எப்படி என்னால் மறக்க முடியும். அந்த சமயத்திலே யூஎஸ் உலகத்தில் இருக்க பெஸ்ட் ஹண்டர்ஸை கேதர் பண்ணி அவங்களுக்கு ஹியூஜ் ரிவார்ட்ஸ் ஆஃபர் பண்ணுச்சு. ஆனால் அந்த டஞ்சனுக்கு அப்புறம் 5 பேர் தான் சர்வைவ் ஆனாங்க. யூஎஸ் அந்த 5 பேத்துக்குமே ஒரு ஈக்குவலான அத்தாரிட்டின்றது கொடுத்துச்சு. இதுதான் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸோட பிகினிங்னே சொல்லலாம். இது எல்லாமே பண்ணதுக்கு ஒரே காரணம் இந்த இன்எக்ஸ்டிங்விஷபிள் ஃப்ளேமை கிரியேட் பண்ணக்கூடிய டிராகன் கமிஷ் தான். அதை போட்டு தள்ளுறக்காண்டி தான் நம்ம இவ்வளோ வேலையை பார்த்தோம். அந்த ஒரு சிங்கிள் பீஸ்ட் ஏகப்பட்ட ஹண்டர்ஸை போட்டு தெளிச்சு. அப்போ டேரக்டர் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், அந்த பீஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டை விட்டுட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட மைக்கில் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி டேரக்டர் கிட்ட கேட்க அதுக்கு டேரக்டர் ஒரு கதவை ஓப்பன் பண்ணி இதுதான் அந்த கிஃப்ட் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கிள் கிட்ட சொல்றான். அதை பார்த்த மைக்கிளும் ஷாக் ஆகிறான். அப்படி என்னத்தை பார்த்தாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்குது ஒரு ரூயின் ஸ்டோன். அப்போ டேரக்டர் இது ஒரு ரூயின் ஸ்டோன், இந்த ரூயின் ஸ்டோனை டிராகன் காமிஸோட கிராப்ஸ்ல இருந்து எடுத்தாங்க. டிராகன் காமிஸோட ரைடு நடந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 8 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்ல எந்த ஒரு மேஜர்ஸும் இல்லை. ஸோ இந்த ரூயின் ஸ்டோன்ன்றது அதோட ரைட்ஃபுல்லான ஓனருக்காண்டி இன்னும் வரைக்கும் இந்த பேஸ்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிராகன் காமிஸ் செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துருந்தாலும் இந்த காமிஸோட கிஃப்ட்னால நம்ம கண்ட்ரிக்கு இன்னொரு கிஃப்ட்ன்றது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம டேரக்டர் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவோட வீடை காட்டுறாங்க. அப்போ ஜின்னு அவனோட வீட்டில் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் என்ன அவ்வளோ அழகாக இருக்கேன், நான் ஒரு ஆவரேஜான பாய் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனோட தங்கச்சி கிட்ட போய் ஹே சிஸ் நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் தங்கச்சியும் எதை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க ஜின்னுவும் நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேனா இல்லை எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சி கிட்ட கேட்குறான். இதை கேட்ட அவன் தங்கச்சி உனக்கு எங்கிட்ட இருந்த எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நீ அவ்வளோ அழகால இல்லை, நீ ரொம்ப கேவலமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னுவை பார்த்து சொல்கிறான். அப்போ ஜின்னு அவன் தங்கச்சியோட மண்டையை பிடிச்சி ஓன்ட்ட போய் ஒன்று கேட்டேன் பார்த்தியா என்னைய செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு அவன் தங்கச்சியை அடிக்க போகிறான். அப்போ ஜின்னுவோட தங்கச்சி அந்த அடியிலேருந்து அவளை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு ஜின்னுவை போட்டு எத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ஜின்னு அவன் தங்கச்சியை மார்க் பண்ணுற மாதிரி உனக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா, நான் இப்போ ஒரு எஸ்ராங் ஹண்டர், என்னோட பாடின்றது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னை நீ இப்படி எத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட காலு தான் உடையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறான். அதுக்கு ஜின்னுவோட தங்கச்சி நீ வேணா பெரிய எஸ்ராங் ஹண்டராக இருக்கலாம், ஆனால் நான் தான் என் கிளாஸில் டாப் தெரியும்லன்னு நம்ம ஜின்னுவோட தங்கச்சி ஜின்னு கிட்ட சொல்கிறா. இதை கேட்டு ஜின்னு நீ வெறும் மார்க் எக்ஸாமில் தான் அந்த கிளாஸோட டாப்புக்கு வந்திருக்க அப்படின்னு மறுபடியும் அவன் தங்கச்சியை டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கில்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அந்த கில்டுக்கு சோலோ பிளேன்னு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன், அந்த பேரை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு நம்ம ஜின்னு அவன் தங்கச்சிகிட்ட கேட்குறான். இதை கேட்ட ஜின்னுவோட தங்கச்சி எதுக்குடா அவனோட கில்டுக்கு இப்படி ஒரு பேரை வைக்கிற அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட கேட்க அதுக்கு ஜின்னுவா அந்த பேர் என்ன வேடாவா இருக்கு, உன்னோட எபிலிட்டியை வச்சு உன்னால ஏகப்பட்ட ஷேடோ சோல்ஜர்ஸ் சமன் பண்ண முடியும், டெக்னிக்கலி சொல்ல போனா நீ ஒன்னும் யாரையும் சோலோவெல்லாம் ஹண்ட் பண்ணலன்னு நம்ம ஜின்னுவோட தங்கச்சி சொல்றா. இதை கேட்டோன்னே ஜின்னு நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்படின்னா நான் என் கில்டுக்கு என்ன பேர் வைக்க அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின்னுவோட தங்கச்சி ஆஜின் கில்டு இது எப்படி இருக்கு, ஆன்றது ஐய குறிக்கும், ஜின்னுன்றது டு கோ ஃபார்வர்டுன்றத குறிக்கும், அது மட்டும் இல்லாம என் பேர் ஜின்னாவா அப்படியே அதை திருப்பி போட்டா ஆஜின்னு எப்படி சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுவோட தங்கச்சி ஜின்னு கிட்ட கேட்கறா. இதை கேட்டு ஜின்னு ஆஜினா பரவாயில்ல ரொம்ப மோசமாலாம் இல்ல நல்லதா இருக்குன்னு நம்ம ஜின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சாஹேவை காட்டுறாங்க. சாஹே ஜின்னு கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிருப்பாளா இந்த மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சாஹே ஜின்னு கிட்ட சொல்லிருப்பாளையா. அப்போ ஜின்னு சாஹே கிட்ட நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பான் போல. இப்படி ஜின்னு நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொன்னது நம்ம சாஹேவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நினைச்சு சாஹேக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்ப சாஹே ஜின்னு கிட்ட எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன்னு அவன் என்னை ஒரு கிரேசியான உமன்னு நினைக்க போறான். இல்ல அவன் எதுக்கு அப்படி நினைக்கணும், அவன் உயிரை காப்பாத்திருக்கான், ஸோ அவனை நான் லவ் பண்றதுல எந்த ஒரு தப்பு இல்லையே. ஆமா இது தப்பு இல்லை, நான் செய்யறது தப்பு இல்லை, இருந்தாலும் நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மின்பியங்கோட ஹீலிங் எபிலிட்டியால தான். இப்படி நம்ம சாஹே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சாஹேக்கு மின்பியங்கோ அவளை ஹீல் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பான். அந்த சீக்வன்ஸ்ன்றது நம்ம சாஹேக்கு ஞாபகத்துக்கு வருது. ப்ளீஸ் அவன்கிட்ட இந்த விஷயத்த மறக்காம சொல்லிடு, ஹண்டர் சஞ்சின் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், முக்கியமாக அவனோட பவர்ஸ்ல இருந்தே அவன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மின்மயங்கு சாஹேவை ஹீல் பண்ணி அவளை திரும்ப உயிரோட கொண்டு வரும்போது நம்ம சாஹே கிட்ட சொல்லியிருப்பான். அது நம்ம சாஹேக்கு இப்போதான் ஞாபகம் வருது. அப்போ சாஹே நான் அந்த சமயத்தில் மின்மயங்குவை பார்த்தேன் அப்படின்னு அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஸோ சாஹே ஜின்னு கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜின்னுவை வார்னிங் பண்ணி ஜின்னு கேர்ஃபுல்லாக இருப்பானா இல்லை ஜின்னு ஏதாச்சும் ஒரு ட்ராப்ல மாட்டிப்பானா இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா போக போக வியூஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்று தான், அந்த லைக் பட்டனை தட்டி திருக்கி விடுங்க. அப்போதான் அந்த வீடியோன்றது ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை புஷ் பண்ணும். ஸோ எவ்வளோ அந்த லைக் பட்டனை தட்டி விடுறீங்களோ அவ்வளோக்கு இந்த வீடியோன்றது வியூஸ் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.